எபிசோட் 36. ஆசிரியர் எல்லா மாணவர்களுக்கும் பேப்பர் கொடுத்த பிறகு முதல் 3 இடம் பிடித்தவர்களின் பெயரை சொல்ல ஆரம்பித்தார். 3ஆம் ரேங்க் அருண், 2ஆம் ரேங்க் அர்ஜுன், அப்புறம் முதல் ரேங்க் வழக்கம் போல சந்தோஷ் என்று கூற எல்லா மாணவர்களும் கைத்தட்டினர். அன்று கல்லூரி இப்படியே ரொம்ப சந்தோஷமாக முடிந்தது. அதன் பிறகு மாணவர்கள் எல்லோரும் கிளாஸை விட்டு வெளியில் வந்து அரட்டை அடிக்க ஆரம்பித்தார்கள். மறுபுறம் இனியா கிச்சனில் ஏதோ பயங்கரமாக சமைத்து கொண்டிருந்தாள். இதை பார்த்த ஜனனி அங்கே சென்று, என்ன பண்ணிகிட்ருக்க என்று கேட்க, அது ஒன்றும் இல்லை ஜனனி, எனக்கு தான் என்னோட 3 மாமாக்களும் காலேஜ் போயிருக்காங்க, வரும்போது ரொம்ப டயர்டாக வருவாங்க, அதனால தான் சுட சுட கேசரி பண்ணிகிட்ருக்கேன் என்று அவள் கூற, பேச்சப்பாரு என்று ஜனனி கூற, என்ன என்று கேட்க, ஒன்றும் இல்லை, நீங்கள் பண்ணுங்க என்று கூறிவிட்டு அவள் அதை பார்க்க, ஆமாம் நீ இங்கே என்ன பண்ணுற என்று கேட்க, நான் தண்ணி குடிக்க வந்தேன் என்று கூறிவிட்டு அவள் டேப்பை திறந்து தண்ணி குடிக்க ஆரம்பித்தாள். அதன் பிறகு இனியா செல்ஃபில் ஏதோ தேடிக்கொண்டிருக்க, ஏன் இப்படி தேடுற, என்ன காணும் என்று ஜனனி கேட்க, அதுவா, நான் ரொம்ப நேரமாக சர்க்கரையை தேடுறேன், அது எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குது என்று அவள் கூறினாள். இதை கேட்ட ஜனனி, ஓ சர்க்கரை பாட்டிலை காணுமா, இரு நான் உனக்கு எடுத்து தரேன் என்று ஜனனி கூற, ஓ ப்ளீஸ் ஜனனி, இதை நான் தான் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஸோ நீ கொஞ்சம் தள்ளி நில்லு என்று இனியா கூறினாள். ஜனனி உடனே, உனக்கு சர்க்கரை வேணுமா, இதோ இருடி உனக்கு இருக்கு என்று கூறி சர்க்கரை டப்பாவுக்கு பதிலாக உப்பு டப்பாவை எடுத்து கொடுத்து, சர்க்கரை டப்பா தான் இருக்குது என்று கூற, அது சர்க்கரையா இல்லை உப்பா என்று கூட தெரியாத இனியா அதை கேசரியில் போட்டு கலக்க ஆரம்பித்தாள். இதை பார்த்து சிரித்த ஜனனி, டே சந்தோஷ், நான் சமைக்கும்போது நீ எவ்வளோ டைம் என்ன கலாய்ச்சிருக்க, உன்னை பழி வாங்குற, இருடா, நீ என்னையே கலாய்க்கிறியா, இப்போ இந்த ஜனனி யாருன்னு நீ தெரிஞ்சுப்ப, நீ கலாச்சா சும்மா இருப்பாள் அந்த ஜனனி, இன்னைக்கு உனக்கு இருக்குடி என்று கூறிக்கொண்டே ஏதோ யோசித்தவள், இனியா இந்த கேசரி கலராகவே இல்லையே, கொஞ்சம் கேசரி பவுடர் போடு என்று கூறி மிளகா பொடியை எடுத்து கொடுத்தாள். அவளும் அது மிளகா பொடி என்று தெரியாமல் கேசரியில் கொட்டினாள். அதன் பிறகு அதை நன்றாக கிளற ஜனனி சிரித்து கொண்டே கிச்சனிலிருந்து வெளியில் வந்து, மிஷன் கம்ப்ளீட்டட் என்று கூறி சிரித்தாள். மறுபுறம் கல்லூரி முடிந்து வீட்டுக்கு போய் கொண்டிருக்கும் போது அருணின் பைக் ஓரமாக நிறுத்திவிட்டு அதை ஏதோ சரி பார்த்து கொண்டிருந்தான் அருண். அதை பார்த்து சந்தோஷ் தன் பைக்கை நிறுத்திவிட்டு, என்னாச்சு என்று கேட்க, அவன் பைக் ஸ்டார்ட் ஆகலை என்று கூறினான். இதை கேட்ட அர்ஜுன் சிரித்து கொண்டே, 24 ஹவர்ஸாக லபலபா லபலபான்னு கத்திக்கிட்டே இருப்பியே, ஒரு பைக்கை கூட உனக்கு சரி பார்க்க தெரியலையா, ஓவரா பேசுகிறா மட்டும் போகாது தம்பி, வெளியில் வரும்போது பைக்கு நல்லா இருக்கானும் பார்க்கணும், பெட்ரோல் இருக்கா, பைக்கில் பிரேக்கு கரெக்டாக இருக்கா, எல்லாத்தையுமே பார்க்கணும், இல்லைன்னா இப்படி தான் நீ நடுற தெருவில் நிற்ப, புரியுதா, இதுக்கு தான் பெரியவங்க சொல்கிறத கேட்கணும் என்று அர்ஜுன் கிண்டலாக கூற, ஹலோ, நான் ஒன்றும் உன்கிட்ட ஹெல்ப் கேட்கல, நீங்களா வந்து நின்றுட்டு ஓரா பேசிகிட்டு இருக்க என்று அருண் கோபமாக கத்த, நாங்களும் உனக்கு உதவி பண்ணுறோன்னு சொல்லலை என்று அர்ஜுன் கூறினான். அப்போது சந்தோஷ், அர்ஜுன் கொஞ்சம் சும்மா இரேண்டா, அருண் நீ இங்கே நின்று அப்படின்னா ரொம்ப நேரம் நின்றுட்டே இருப்ப, வா உன் பைக்கை நான் டோப் பண்ணி வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன், அதுக்கப்புறமா என்னன்னு நீ பார்த்துக்கோ என்று சந்தோஷ் கூற, அவனும் வேறு வழி இல்லாமல் சரி என்றான். அதன் பிறகு அவன் சொன்ன போல் பைக்கை டோக் செய்து வீட்டிற்கு அழைத்து சென்றான். ஆனால் அவனோ ஒரு நன்றி கூட சொல்லாமல் வீட்டுக்கு உள்ளே செல்ல, டேய் உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா, அவனுக்கு போய் உதவி பண்ணியிருக்க, ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லாமல் போகிறான் பாரு அறிவு கெட்ட நாய், சே, நாய் கூட ஒரு பிஸ்கெட்டை கொடுத்தா வாலாட்டி அதோட நன்றியை சொல்லும், இவெல்லாம் மனுஷனா என்று சம கோபமாக கூறினான் அர்ஜுன். டேய் அவன் அப்படிதான்னு உனக்கு தெரியும்ல, நீ டென்ஷன் ஆகாத, அவன் தேங்க்ஸை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், சொல்லப்போனால் அவன் தேங்க்ஸ் சொன்னாதான் நம்ம அதிசயப்படணும், தேங்க்ஸ் சொல்லலைன்னா இதில் அதிசயம் என்ன இருக்குது
என்று கேட்டு சிரித்தான் சந்தோஷ். அதன் பிறகு 2 பேரும் வீட்டிற்குள் செல்ல அங்கே சத்யவேணி அவர்களை பார்த்து சிரித்தாள். கிருஷ்ணவேணி அவர்களை பார்த்து, பசங்களா வீட்டுக்கு வந்துட்டீங்களா? இன்னைக்கு டே எப்படி போச்சு? சரி சரி, அப்புறமா பேசிக்கலாம், போங்க போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வாங்க, உங்களுக்காக ஸ்வீட் ரெடியாக இருக்குது என்று கூறவும் இதை கேட்டு சிரித்து விட்டு எல்லோரும் ரூமுக்கு சென்று ஃப்ரெஷ்ஷப் ஆக சென்றார்கள். இங்கே கேசரி சுட சுட காத்திருந்தது. ஜனனி என்ன நடக்கப் போகிறது என்று பார்க்க சம ஆர்வமாக சிரித்து கொண்டிருந்தாள். இதை சந்தோஷ் கவனித்தான். இவையே இப்படி லூசுத்தனமாக சிரிச்சுக்கிட்டு இருக்கா என்று மைண்டுக்குள் யோசித்த சந்தோஷ் வெளித்தனமாக காமிக்கவில்லை. ரொம்ப அமைதியாக அமர்ந்திருந்தான். அதன் பின் எல்லோருக்கும் கேசரி பரிமாறப்பட்டது. கிருஷ்ணவேணி பேசிக்கொண்டே எல்லோருக்கும் கேசரியை பரிமாறினாள். கேசரியின் கலரை பார்த்தே இது ஏதோ சரியில்லையே என்று சந்தோஷுக்கு தோன்ற, அம்மா இந்த கேசரியை யார் பண்ணா என்று கேட்டான். மாமா, அதை நான் தான் பண்ணேன். நீங்கள் ரொம்ப டயர்டாக வருவீங்கள்ல, அதான் ஸ்வீட் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும், சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் என்று சிரித்து கொண்டே கூறினாள் இனியா. ஓ, இதை நீ தான் செஞ்சியா என்று கேட்டுக்கொண்டே அர்ஜுன் அவன் வாயில் வைக்க போகும்போது சந்தோஷ் தடுத்து கொண்டே, மச்சான் ஒரு 2 நிமிஷம் இரு, அவங்க சாப்பிடட்டும், அப்புறமா நம்ம சாப்பிட்டுக்கலாம் என்று கூறினான். இதை கேட்ட அர்ஜுன், ஏண்டா இப்படி சொல்கிற? டேய், உனக்கு உன் உயிர் மேலே ஆசை இருந்தா 2 நிமிஷம் வெயிட் பண்ணுறா. அருண் தேங்க்ஸ் சொல்லன்னு நீ ரொம்ப வருத்தப்பட்டல, அதுக்கான பலன் இப்போ உனக்கு கிடைக்க போகுது, அதனால சாப்பிடாம வெயிட் அண்ட் வாட்ச் என்று கூறினான். மறுபுறம், ஓ நீ இங்கே தான் நிற்கிறியா? உன்னை இந்த பேலஸ் முழுக்க நான் தேடிட்டு வரேன். அம்மா, இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்க என்று சஞ்சனா கேட்டாள். எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது சஞ்சனா. அன்னைக்கு தம்பிக்குள்ள சாமி வரும்போது ஒருத்தரால் இந்த கிராமம் மொத்தம் அழிய போகுதுன்னு அந்த சாமி சொல்லிச்சு. அதுக்கு அர்த்தம் என்னன்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அது நம்ம சந்தோஷம் பாதிச்சிடக்கூடாதுன்னு நான் பயங்கரமாக யோசிச்சுட்ருக்கேன் சஞ்சனா. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது என்று சஹானா கூறவும், நானும் அதோட அர்த்தம் என்னன்னு தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏய், நீ ஒரு விஷயம் கவனிச்சியா? சந்தோஷ் சாதாரணமான பையனே கிடையாது. அவனுக்குள்ள ஏதோ ஒன்று இருக்குது. ஆர்ஜுன் இறந்ததுக்கு அப்புறமா அவனுக்கு நிறைய பிரச்சனைகள் உருவாகிட்டே தான் இருந்தது. ஆனால் ஏதோ ஒன்று அவனை காப்பாற்றுது. அது ஒருவேளை ஆர்ஜுனோட ஆத்மாவாக இருக்குமோன்னு எனக்கு தோணுது. இதை பற்றி நீ என்ன நினைக்கிற சஹானா என்று சஞ்சனா கேட்க, எனக்கு தெரில, ஆனால் ஏதோ ஒன்று அவனை காப்பாற்றுதுன்னா அது அவனை காப்பாற்றிட்டே இருக்கட்டும் என்று சஹானா கூற, நீ ஒரு விஷயம் கவனிச்சியா? 2 வருஷத்துக்கு முன்னாடி அர்ஜுன் அப்புறம் சந்தோஷ் 2 பேரும் பைக்கில் போய்கிட்டு இருக்கும்போது ஒருத்த வண்டியில் அடிச்சிட்டான். ஆனால் 2 பேருக்குமே சின்ன சின்ன காயங்களில் தப்பிச்சிட்டாங்க. அது எப்படி நடந்ததுன்னே தெரியலை. சொல்லப்போனால் டாக்டர்ஸே இதனால் அதிர்ச்சியாகி நின்னாங்க. ஆனால் அவனை பைக்கில் அடித்த பையன் அடுத்த நாள் கொடூரமாக செத்து கிடந்தான். ஆனால் அவன் எப்படி செத்தான், அவனுக்கு என்ன ஆச்சுன்னு டாக்டர்ஸ்னாலையும் சொல்ல முடியலை, போலீஸ்னாலையும் கண்டுபிடிக்க முடியலை. இதே போல் அந்த கேங்ஸ்டர் அஸ்வினுக்கு என்ன நடந்ததுன்னு உனக்கு நல்லாவே தெரியும். அன்னைக்கு அர்ஜுனுக்கும் அந்த கேங்ஸ்டருக்கும் பயங்கரமான சண்டை. அவனோட கோபம் எல்லாமே சந்தோஷ் மேலே திரும்பிச்சு. சந்தோஷ பழி வாங்கினா அது அர்ஜுனுக்கு வலிக்கும்னு தெரிஞ்சு சந்தோஷோட ரைட் கையை உடச்சிட்டானுங்க அந்த கல்லை போட்டு. மறுநாள் அந்த கேங்ஸ்டரோட ரைட் ஹேண்ட் மொத்தமாக உடச்சி ஒரு இடத்துல பயங்கர கொடூரமாக செத்து கிடந்தான். இந்த மாதிரி பல சம்பவங்கள் அவங்கள சுற்றி நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் இது யார் பண்ணா, எதுக்கு பண்ணா, எதுவுமே தெரில. அதே போல் காலேஜில் சந்தோஷம் ஒருத்தன் கத்தியால் குத்துனான், அவனும் மறுநாள் செத்து கிடந்தான். இங்கே என்னதான் நடக்குது? சேம் ப்ராசஸ் தான் அந்த பூசாரி விஷயத்துலையும் நடந்தது. அன்னைக்கு கோயிலில் நம்ம சந்தோஷம் அசிங்கப்படுத்தினாரு. அதே பூசாரி ஆலமரத்துக்கு கீழே கொடூரமாக செத்து கிடந்தாரு. சந்தோஷம் யாராவது தப்பாக பேசினாலோ இல்லை அவனை அட்டாக் பண்ணுற யாருமே உயிரோடு இருக்கிறதில்ல. ஆனால் இதெல்லாம் யார் பண்ணுறா, எதுக்கு பண்ணுறான்னு தான் எனக்கு புரியவே மாட்டேங்குது சஹானா. சந்தோஷுக்கு சக்தி இருக்கா, இல்லை சந்தோஷம் சுற்றி வேறு ஏதாவது சக்தி அவனை காப்பாற்றுதா,
இல்லை அர்ஜுனோட ஆத்மா தான் இதெல்லாம் பண்ணுதா, எனக்கு எதுவுமே புரியல என்று கூறினாள் சஞ்சனா. இதை கேட்ட சஹானா, ஏன் சஞ்சனா இப்படி சொல்கிற, அது ஒரு கோயின்சிடெண்ட்டாக கூட இருக்கலாம்ல என்று கேட்க, கோயின்சிடெண்ட்டாக இருக்கலாம், ஆனால் அது ஒரு வாட்டி இல்லை 2 வாட்டி நடந்தால் கோயின்சிடெண்ட்டாக சொல்லலாம். ஆனால் சந்தோஷ சுற்றி எப்போவுமே நடக்குது. சந்தோஷ் அப்புறம் அர்ஜுன் 2 பேரையும் யார் ஹர்ட் பண்ணாலும் அவங்க இந்த உலகத்தில் இருக்கிறது இல்லை. அவங்கள ஹர்ட் பண்ண மறுநாள் ரொம்ப மோசமான நிலைமையில இறந்து கிடக்குறாங்க, சாகுறாங்க. இது எப்படி கோயின்சிடெண்ட்டாக இருக்க முடியும்? ஒருவேளை இது எல்லாத்தையும் நம்ம சந்தோஷம் பண்ணுறானோ என்று சந்தேகமாக கூறினாள் சஞ்சனா. மர்மம் தொடரும்.